ஸ்ரீ 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 ஸ்ரீராம். தெய்வங்களுக்கு நாம் ஊஞ்சல் சேவை செய்கிறோம். அதன் தாத்பரியம் என்ன? இந்த ஊஞ்சல் சேவையின் தாத்பரியம் தான் என்ன? ஊஞ்சல் என்பது மேலும் கீழுமாக ஆடுவது, அதாவது வாழ்க்கை மேலும் கீழுமாக இருக்கும். மேலும் கீழும் என்றால் நமது வாழ்க்கை கஷ்டமும் இருக்கும், சுகமும் இருக்கும். இரண்டையும் சமானமாக பாவிப்பது தான் நமது நிலை. இன்னொரு தாத்பரியம், நம் மனம் இறைவனை நாடுகிறது, நாமோ பொருளை நாடுகிறோம். என்ன செய்வது? ஒவ்வொரு நேரம் மனம் இறைவனை நாடுகிறது, இறைவனிடமே இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறது. ஆனால் மனமோ அதை விட்டு பொருளை நாடுகிறது, பாச பந்தத்தால் ஆழ்ந்து விடுகிறது. இதை விட்டு வெளியேற வேண்டும் என்பதும் ஒரு நிலையாகும். இது ஒரு தாத்பரியம். மூன்றாவது தாத்பரியம், தெய்வீக ரீதியாக. உடல் ரீதியாக என்ன? உடல் ரீதியாக சொல்வது, நமது உடல் ஊஞ்சலில் இருந்தால், பழைய காலத்தில் சாப்பிட்ட பிறகு ஊஞ்சலில் அமர்ந்து சற்று நேரம் ஓய்வெடுப்பார்கள். இது ஜீரண சக்திக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அதனால் ஊஞ்சல் என்பது மிகவும் முக்கியமானது. இந்த ஊஞ்சல் சேவையை தெய்வத்திற்கு செய்கிறோம். நாம் நவமி அன்று, ஆணி நவமி திதியில் நமது துர்காதேவியை ஊஞ்சலில் அமர்த்துகிறோம். துர்காதேவியானவள் மகிஷாசுரன், சும்பன், நிசுமன் இவர்களை அழித்துவிட்டு ஊஞ்சல், அதாவது எல்லா நதிகளை எடுத்து சப்தரிஷிகள் கொண்டு வந்து தேவிக்கு அபிஷேகம் செய்வித்து பிறகு தேவியை பலவாறாக அலங்கரித்து உல்லாசமாக கொண்டாடுகிறார்கள். ஆரத்தி வாத்தியங்கள் எடுக்கிறார்கள். அதெல்லாம் முடிந்த பிறகு மாலையில் தேவி உல்லாசமாக ஊஞ்சலில் அமர்ந்து சந்தோஷமாக ஆடுகிறாள். அப்போது எல்லோருக்கும் வரனை தருகிறேன், வாருங்கள் இந்தாருங்கள் என்று அமைதியான நிலையில் இருக்கிறாள், சந்தோஷமான நிலையில் இருக்கிறாள். அதாவது ஊஞ்சலில் அமரும் பொழுது சந்தோஷமும் ஆனந்தமும் பொங்குகிறது என்று அர்த்தம். தான் அதில் உட்கார்ந்து எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். ஸ்ரீ ஓம்.